ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்கார், ஐயா ஹரிஹர மாம். இப்போ சனி வக்ரம் பத்தி பார்க்க வந்திருக்கும். இப்போ சனி வக்ரம் எப்போ ஆரம்பிக்கிறது? சனி பகவான் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து அவர் வக்கரகதி ஆரம்பிக்கிறார். இந்த வக்கரகதி எண்ணிலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த வக்கரகதியினால் என்னென்ன செய்ய வேண்டும், வக்கரகதி வர்றதுனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்குன்றது பலன்களை பார்க்கும்பொழுது பார்க்கலாம். எளிய பரிகாரங்கள். சனி பகவான் வக்கரம்னா என்ன, இந்த வக்கரம் ஏன் ரொம்ப முக்கியமான விஷயத்தை தொடுது அப்படின்றதையும், இந்த வக்கரத்தினால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றதையும், இந்த வக்கரத்தின் மூலியமாக கஷ்டப்படக்கூடிய ராசிக்காரர்கள் என்னென்ன எளிய பரிகாரம், அதாவது காயத்ரி மந்திரம், சனி காயத்ரி, இல்லைன்னா சனி பகவானுக்கு உண்டான ஸ்லோகம், என்னென்ன எளிய வழிபாடு செய்யலாம், எந்த தெய்வத்தை வணங்கலாம், என்னென்ன அதாவது பொருட்களை தானம் கொடுக்கலாம், யார் யாருக்கெல்லாம் ஏழைகளுக்கு எந்த வகையான ஹெல்ப் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையா சொன்னீங்க. 15/7/2026 30/11/2026 வரையிலும் சற்றேறக்குறைய 139 நாள். அப்ப இதுல பலனடைய போற ராசிகள் அப்படின்னாக்க நம்ம மேஜரா பலனடையக்கூடியவங்க அஷ்டமத்து சனி சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி வந்தா உடல் ரீதியான தொந்தரவு, வண்டி வாகனங்கள்ல சின்ன சின்ன கண்டங்கள் ஏற்படும். அதுல இருந்து ரிலாக்ஸ் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த 139 நாள். அதுக்கு அடுத்தது அர்த்தாசிரம சனி யாருக்கு அப்படின்னா தனுர் ராசிக்காரங்களுக்கு. அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4. அப்ப இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு 15/7/2026 30/11/2026 வரையிலும் ரிலாக்ஸ். இத்தனை நாள் ஐசியூல இருந்தாங்க, ஜெனரல் வார்டில் வருவாங்க, திருப்பி அங்க போவாங்க, பட் ரிலாக்ஸ் டைம். அதுக்கு அடுத்தது பார்த்தா ஏழரை சனி அப்படின்றத பொறுத்தளவுக்கு 3 ராசிகளுக்கு இருக்கு. ஜென்மம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மீனம், விரயம் அப்படின்ற பொறுத்தளவு கும்பம், அதுக்கு அடுத்தது பாதம் அப்படின்றது மேஷம். அப்ப இந்த 3 ராசிக்காரங்க, தனுர் ராசிக்காரங்க, இதை தவிர சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரிலாக்ஸ் ஆன டைம் அப்படின்றது இந்த 139 நாளும். அப்ப இந்த 139 நாள் அவர் இது வேலை செய்ய மாட்டாரா அப்படின்னா, கொடுக்கக்கூடிய கெடுபலன்களின் தன்மையை குறைப்பார். சாமி மாறிட்டாங்கன்னா உடனே நாங்க ஃப்ரீ ஆகிப்படுமா? ஃப்ரீ கிடையாது, ரிலாக்ஸ். ரொம்ப நேரம் பயணம் பண்றோம், ஒரு இடத்துல ஹோட்டல்ல சாப்பிட்றோம், அது ரிலாக்ஸ் ஆகிறோம், அதுக்கப்புறம் புத்துணர்ச்சி பெறோம். அதே மாதிரி இப்ப இந்த 5 ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்டம் வரக்கூடிய நாட்கள், பிரச்சனையில இருந்து தப்பிக்கக்கூடிய நாட்கள். இந்த காலகட்டங்கள்ல நீங்க விநியோகிக்க வேண்டியது எள் தானம். அடுத்தது காகத்துக்கு சுடு சாதம். ஒரு சில பேர் மீந்து போன பழைய சாதத்தை வைப்பாங்க, அந்த பாவம் பண்ணவே கூடாது, அது பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது இரும்பு தானம். இந்த கைகால் ஊனமுற்றவங்களுக்கு கைத்தடி மற்றும் இதை வாங்கி கொடுக்கிறது. அதே போல எண்ணெய் தானம். இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு, அந்தணர்களுக்கு, சிவாச்சாரியார்களுக்கு எண்ணெய் தானம். அதே போல கோயில்களுக்கு, அந்த தேவிகளுக்கும் இவங்களுக்கும் காலையில அபிஷேகம் செய்யறதுக்கு நாட்டு செக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, தானம் பண்ணுங்க. அதே போல அந்தணர்களுக்கு வேஷ்டி துண்டு வாங்கி கொடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்றது எம்பெருமான் விநாயகர். சனீஸ்வர பகவானுக்கு கட்டுப்படக்கூடியவர். சனீஸ்வர பகவான் யாருக்கு கட்டுப்படுவார் அப்படின்னா எம்பெருமான் விநாயகருக்கும் எம்பெருமான் ஆஞ்சநேயருக்கும். இதை தவிர நரசிம்மருக்கும் சுதர்சனருக்கும், அதே போல கார்த்த வீரியன் அப்படின்ற சுவாமி இருக்காங்க, அவங்களுக்கு கட்டுப்படுவாங்க. அப்ப இவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல தானம் பண்ணும்போது இருக்கிறதுலயே ரொம்ப சிறந்த தானம் நிதானம். அதுக்கு அடுத்தது அன்னதானம். அப்ப இதே போல இந்த அன்னதானங்களும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள இந்த கார்பரேஷன்ல வேலை பார்க்கிறவங்களுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது, அதே போல அவங்களுக்கு காலுக்கு பாத அணி வாங்கி கொடுக்கும் பொழுது, கைத்தடி வாங்கி கொடுக்கும் போது வரக்கூடிய கெடுபலன்களின் தன்மையை குறைக்கக்கூடியது இந்த சனி வக்ரம். அப்ப இந்த 139 நாளும் இந்த 5 ராசிக்காரர்களும் ரிலாக்ஸா இருக்கலாமா? ரிலாக்ஸா இருக்கலாம். ஐயா அருமையா சொன்னீங்க. அதாவது சனி பகவான் வக்ர நிலை அடைகிறார். இப்போ இதற்கு ஒரு எளிய பரிகாரம்னு சொன்னீங்க. இதை தவிர உங்களால மூவ் பண்ண முடியல, வெளியிலேயே போக முடியல, எதையும் வாங்கி கொடுக்கக்கூடிய சக்திகள் இல்லை அப்படின்ற பொசிஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னும் பொழுது, சனி பகவானுக்கு உண்டான எளிமையான வீட்டிலேயே சொல்லக்கூடிய ஸ்லோகம் இருக்கு. அதாவது சனி ஸ்லோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சனி ஸ்லோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா,
நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தன் நமாமி சனேஸ்வரம் அப்படின்ற இந்த சனி ஸ்லோகத்தை ஒரு நாளைக்கு 8 முறையாவது ஜபிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எந்த பிரச்சனைகளும் தீரக்கூடும். சரி, இதை தவிர உங்களுக்கு சனி காயத்ரி மந்திரம் இருக்கு. காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி காயத்ரி மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 8 முறை சொல்லி கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக போகும். அது தவிர பார்த்தீங்களா, இந்த சனி பகவானுக்கு உண்டான விஷயங்கள்னு சொல்லும் போது வெயில்ல இந்த பனைமரத்தினுடைய பனம் கல்கண்டு, அது தவிர அந்த நுங்கு இதெல்லாம் வாங்கி அந்த வெயில்ல வேலை செய்யக்கூடிய கீழ்த்தட்டு மக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல இருக்கும் இடம் தெரியாமல் போகும். சரி, நம்ம இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்களை இந்த சனி வக்ரம் உண்டான 139 நாள் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போமா? அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு. ஜென்மத்துல சனி நடந்துகிட்டு இருந்தாலே உடல் நலத்துல உபாதைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் குரு பகவானோட வீடாகவும் மற்றும் சனியுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி 3ஆம் பாவத்துல இருக்கிறதுனாலையும் பாதங்களில் கால் மூட்டுகளில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு. காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீனம். மீனம் அப்படின்றது குறிக்கக்கூடிய பாதம் குறிக்கக்கூடியது, மூட்டு குறிக்கக்கூடியது. அப்ப இந்த காலகட்டங்கள்ல சனி பெயர்ச்சி ஆனது 6/3/2026 24/4/2028 வரையிலும் இந்த மீனராசி என்பர்கள் எச்சரிக்கையா இருக்கணும். சரி, இப்ப ஒரு ரிலாக்ஸ் டைம் கிடைச்சிருக்கு. எப்ப இருந்து ரிலாக்ஸ் டைம் கிடைச்சிருக்கு? 15/7/2026 30/11/2026 வரையிலும் சற்றேறக்குறைய 139 நாள், கிட்டத்தட்ட 6/3/15 கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் ரிலாக்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த 5 மாசம் ரிலாக்ஸ அனுபவிக்க கத்துக்கொள்ளுங்க. பிரச்சனைகள் இருந்து விடுபட கத்துக்கொள்ளுங்க. உடல் உபாதைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே உங்களுடைய ராசிநாதனான குரு 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையா தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற சனி பகவானையும் பார்க்கிறாரு. கூட வக்ரமான சனி பகவானையும் இந்த காலகட்டங்களில் பார்க்கறதுனால உடல்நல தொந்தரவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர சனி பகவானோட விசேஷ பார்வை 3ஆம் பார்வை. 3ஆம் இடம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம். கடந்த காலகட்டங்களில் எப்போதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது, சனி பகவான் நின்ற இடத்தையும் கெடுப்பார், பார்த்த இடத்தையும் பாழ் பண்ணுவார் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். இன்னைக்கு அவரே அங்க வக்ரமாகி பலம் இழந்து 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறாரு. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம் அப்படின்றது ரிஷபம். சுக்கிரனுக்கு சனி நட்பு. கடந்த காலகட்டங்களில் எடுத்த முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த 15/7/2026 30/11/2026 வரையிலும் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்ப எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி கிடைக்குது. சரி, அடுத்தது சனி பகவான் தன்னுடைய சதசப்தம பார்வையாக ராசியின் 7ஆம் இடமான கன்னியை பார்க்கிறாரு. அதுக்கு அடுத்தது சனி பகவானானவர் தன்னுடைய விசேஷ பார்வையான 10ஆம் பார்வையாக ராசிக்கு 10ஆம் இடமான இன்னொரு குருவுடைய வீடான தனுரையும் பார்க்கிறாரு. இந்த 2 இடத்தையும் பார்க்கறதுனால பார்க்கின்ற பலன்கள் என்னென்ன நற்பலன்கள்ன்றத நம்மளோட KS ஐயங்கார் சொல்லுவாங்க. பொதுவா சொன்னீங்க, அதாவது சனி பகவான் ராசியிலேயே இருக்கிறதுனால மன அழுத்தம் இவ்வளவு நாள் அதிகமா இருந்தது, அது இப்போ கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்பு. குரு பகவானும் பார்க்கிறார்ன்றதுனால நிச்சயமாக மன அழுத்தம் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பகவான் வக்கரகதியில பார்க்கிறார். இதன் மூலியமாக பார்த்தலையானால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் ஒரு மாறுதல்கள், ஒரு புதுசா ரெனியூவபிள் லெவல்ஸ்ல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசி திருப்பி தீர்த்துக்கலான்ற அளவுக்கு பார்ட்னர்ஷிப் வியாபாரத்துல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு நிச்சயமாக கருத்து ஒப்பந்தம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு ஏன்னா 11/12ஆம் அதிபதி இவர், அதனால உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுப்பார். 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால வக்கரகதியில கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு.
நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இவ்வளவு நாள நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் இருந்திருக்கும். இப்போ நண்பர்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைப்போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் அபிவிருத்தி வரும். தொழிலில் நண்பர்கள் மூலியமாக நிச்சயமான அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 10ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் வக்கரகதி அடையிறதுனால இவ்வளவு நாள் உங்களுடைய எதிரிகள், உங்களுடைய நண்பர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய அதாவது ஏற்றத்தை பொறுத்து கொள்ள முடியாத அளவிற்கு மனசுக்குள்ள பிரச்சனைகள் அவங்க இது பண்றதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். மன ஓம்பல்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போகிறது. தொழிலில் நல்ல ஒரு மாறுதல்கள் வரும். தொழிலில் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் 15/7/2026 உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் சனி பகவான் வக்கரமடைகிறார். உத்திரட்டாதி 3ஆம் பாதம்ன்றது துலாத்துல வரும், அதாவது நவாம்சத்துல. இதன் மூலியமாக 8ஆம் இடம் வலுப்படுறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் நலத்துல சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இதை தவிர பார்த்தால் அதாவது ஆகஸ்ட் மாசத்துக்கு மேல உங்களுடைய ராசிக்கு சப்தமத்திலேயே அதாவது கன்னியில இருக்கக்கூடிய காலகட்டம் உத்திரட்டாதி 2ஆம் இடத்துல வரும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். வெளிநாடு வெளியூர் பிரயாணம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் தொழில், அதாவது கூட்டு தொழிலில் வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 31/10 30/11 வரலும் உண்டான காலகட்டங்களில் புதுசா வேலை கிடைக்கும். புதுசா கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் வரும். கடன் மூலியமாக உங்களுக்கு புதிய விஷயங்கள், புதிய வேலைகள்ல நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். வியாபாரத்துல அதிகமான முதலீடு போடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் பொறுமையாக பார்த்து செய்வது நிச்சயமாக நல்லது. சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா எந்த கோவிலுக்கு போகலாம், என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம்னு ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமா சொன்னீங்க. இப்ப இந்த மீனராசி நேயர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் கொடுக்க வேண்டிய பலன்கள், வக்ர காலத்துல கொடுக்க வேண்டிய பலன்களை குறைவா கொடுத்தா நீங்க சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் ஐயனார். இந்த ஐயனார் அப்படின்றது பெரும்பாலானவங்களுக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்ப ஐயனார் வழிபாடு சிறப்பா இருக்கும். இதையே மலையாள நாட்டுல தர்மசாஸ்தா என்று சொல்கின்றார்கள். அப்ப ஐயப்பனை வழிபடுறதும் ஐயனாரை வழிபடுறதும் சிறப்பா இருக்கும். இதை தவிர ஐயப்பனை வணங்கும் போது நீங்க இருக்கிற பக்கத்துல உள்ள ஏதாவது ஒரு கோயில்ல உள்ள ஐயப்பன் கோயில்ல ஒவ்வொரு சனிக்கிழமையும் நிராஞ்சனம் என்று சொல்லுவாங்க. எள் விளக்க தேங்காயில போடக்கூடியது நிராஞ்சனம்னு பேரு. அந்த நிராஞ்சனத்தை போட்டுக்கிட்டு வாங்க. எப்பலேருந்து 15/7/2026 30/11/2026 வரையிலும் தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நிராஞ்சனம் பண்ணிட்டு வாங்க. வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. சரி, இதை தவிர எள் தானம், நல்லெண்ணெய் தானம் மற்றும் இரும்பு தானம், இதை 3த்தையும் பண்ணிட்டு வாங்க. இது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்கா அந்தணர்களுக்கு கொடுங்க. அதுக்கு அடுத்தது எள் சாதம் பண்ணி காகத்துக்கு நிவேதியம் பண்ணி அதை சுடுசாதமா பண்ணி காகத்தை வணங்கினோம்னாக்க பித்ருக்களை வணங்குவதற்கு சமானம். அதை தவிர வயது முதிர்ந்தவர்கள், வயது மூத்தவர்களுக்கு இரும்பு தடி, அதாவது ஊனுகோல் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். சரி, எனக்கு இதுக்கு போறதுக்கு வாய்ப்பு குறைவா இருக்கு அப்படின்னாக்க ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியா, இது சனி காயத்ரி. இதை ஒவ்வொரு நாளும் 15/7/2026 30/11/2026 வரையிலும் காலையில பிரம்ம முகூர்த்த நேரமான 4 to 6 சொல்லிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை எப்படி சூரியனை கண்ட விட்டு பனி எப்படி கிராஜுவலா விலகுதோ அதே மாதிரி பிரச்சனைகள் விலகும். சரி, மீனராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர காலமான 15/7/2026 30/11/2026 வரையிலும் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள், கிடைக்கக்கூடிய கெடுபலன்கள் என்னன்றத கன்க்ளூஷனா நம்மளுடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. மீனத்தை பொறுத்தவரை சற்று ஏற்றமான காலமாக இருக்கும். ஏன்னா சனி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள், தீர்க்கமான சிந்தனைகள்ல பிரச்சனைகள் எல்லாம் இருந்துட்டு இருந்தது. மன அழுத்தம் அதிகமாக இருந்தது. எதையும் வெளியில் சொல்ல முடியாத நிலைமையாக இருந்தது. கொஞ்சம் அசிங்கம், அவமானம் இது எல்லாம் இருந்தது.
இந்த காலகட்டத்தில் சற்று விலகக்கூடும். ஏன்னா வக்கரகதியில் இருக்கக்கூடிய காலகட்டமான 139 நாட்கள் சற்று மேன்மை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் நிலையில ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரத்திற்கு பஞ்சம் இருக்காது. வேலையில் மாறுதல் வரும். வேலையில் மூலியமாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கூட்டு தொழிலில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகளில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதோடு இந்த மீனராசிக்காரர்கள் கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அது தவிர இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த தங்க வியாபாரம், தங்கத்தினுடைய நகாசு வேலைகள் செய்து ஆர்னமெண்டல் கோல்டு விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றம். பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்த்தீங்களே, இந்த மீனராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த வக்கர காலத்தில், சனி வக்கர காலத்தில் வந்து சேரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.